விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயில் வரக்கூடிய தண்டு மற்றும் காய் துளைப்பானோட அறிகுறிகளையும் அப்புறம் எப்படி கட்டுப்படுத்தலான்ற முறைகளையும் பார்க்க போகிறோம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தண்டு துளைப்பான் வந்துட்டு தண்டில் துளையிட்டு உள்ளே இருக்க திசுக்களை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நடுக்குருத்து பாதிப்பாகும். அதே மாதிரி அந்த டைமில் பூ வைக்காது, பூ வச்சாலும் பூக்கள்லாம் உதிர்ந்துடும். இதே காய் துளைப்பான் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, காயில் துளையிட்டு உள்ளே இருக்க சதைப்பகுதியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கத்திரிக்காய் மார்க்கெட் நல்ல விலைக்கு போகாது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை யூஸ் பண்ணுறது மூலிமா கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இதில் 5 வகை நுண்ணீர்கள் இருக்குது. மெட்டாரேசியம், விவேரியா, வெட்டிசிலியம் லக்கானி, வெட்டிசிலியம் கிளாவிடோஸ்போரியம், நிமுரியா ரிலேன்னு சொல்லிட்டு 5 வகை நுண்ணீர்கள் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறது மூலிமா தண்டு மற்றும் காய் துளைப்பான் மட்டும் இல்லை, கத்திரிக்காய் செடியில் வரக்கூடிய அனைத்து விதமான சாரஞ்சு பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு பாக்கெட்டு நம்ம 3 டோஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே, அடுத்து 2 வேர் சிகிச்சை கொடுக்கணும். நீங்கள் ட்ரிப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரிப்லேயே பயன்படுத்திக்கலாம். எனவே கத்திரிக்காய் சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் இந்த இன்ஃபினிட்டியை பயன்படுத்தி கத்திரிக்காய் காய்ப்புழு இல்லாத கத்திரிக்காயை அறுவடை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.